இத்தனை வருஷம் கழிச்சு இல்லை, நம்ம திரும்ப ஒரு 10 வருஷம் பின்னாடி போய் ஒவ்வொரு வருஷமாக பார்த்தீங்கன்னா, இந்த கைவினை தொழில் கைவினை பொருள்களுக்கு நம்ம நாட்டில் நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தார். இப்போது சமீபத்தில் நடந்த G20 மாநாட்டில் கூட பார்த்திங்கன்னா, எல்லா மாநிலத்துக்கும் ஒரு ஸ்டால் கொடுத்து அவங்களுடைய கைவினை பொருட்களை ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அங்கே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணி, ஈவன் காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ஜரி சாரீஸ் கூட கொண்டு வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது ஏன்னா மற்ற நாடுகளுக்கெல்லாம் அது போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அது பண்ணார். இப்போது சரி, இதை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா தெரிந்த வரைக்கும் ஒரு 70-75 லட்சம் இது மாதிரி தொழில் செய்கிறவங்க கைவினை கலைகள் ஆற்றி இந்த ஜரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தொழில் இருக்குது. இப்போது காஷ்மீரில் பார்த்திங்கன்னா ஷால்ஸ் பண்ணுவாங்க. இந்த வடகிழக்கு மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. கூடைகள் பின்னுறது, அப்புறம் பாய்கள், அப்புறம் நீங்கள் மொரம், இதெல்லாம் வந்து வடகிழக்கு மாநிலத்தில் நிறைய இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா நெசவு இருக்குது, அப்புறம் இந்த பானைகள் செய்கிறது, இந்த விஷயம்லாம் நிறைய இருக்குது. அண்ட் சிலை செய்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த காப்பரில் ஐம்பொருள் அதில் சிலைகள், சாமி சிலைகள் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய விஷயம் நடக்கும். இவங்க மறைக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது, மறக்கப்பட்டார்கள். நிறைய ஞாபகம் இல்லை. இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம கலாச்சாரம், இந்திய நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இது ஒரு கலாச்சாரமாக இருந்தது. ஆனால் நாளடைவில் அது மக்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா உலகம் வந்து மாறிக்கிட்டே வருது, மாடர்னைஸ் ஆகிட்டே வருது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $4 பில்லியன் நமக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ உலகத்திலேயே ஹேண்டிகிராஃப்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முதன்மை நாடாக விளங்குகிறது. அதுலேயும் நம்ம USA அமெரிக்காவுக்கு நம்மளுடைய தொழில் ஒரு $160 பில்லியன் வருஷத்துக்கு. அதில் கிட்டத்தட்ட $100 பில்லியன் இந்த நம்மளுடைய இந்த கைவினை பொருட்கள் தான் அங்கே அமெரிக்காவுக்கு போய் கொண்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் கொண்டு தான் இன்னமும் எப்படி மேம்படுத்த முடியும், இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இவங்களுக்கு சலுகைகள் கொடுத்து, இவங்களுக்கு உதவிகள் செய்து கொண்டு போனால் நம்மளுடைய கலாச்சாரமும் காக்கப்படும், நம்மளுடைய இந்த தொழில்களும் முன்னேறும். இந்த ஒரே ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பாரத பிரதமர் இதில் கையில் எடுத்தார்.